அம்மாடி புஷ்பா. சொல்லுங்கப்பா. அம்மாடி மாப்பிட்ட சொல்லி கறிக்கடையில மட்டனும் சிக்கனும் எடுத்துட்டு வர சொல்லுமா, சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. நாங்க 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க, அப்புறம் என்ன கறி எடுக்கணுங்கிறீங்க? விடுமா, அப்பா ஆசைப்படுறாரு, எடுத்துற வேண்டியதான். அது இல்லம்மா, 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்த ஊர்ல இருந்து. அப்பதான் பப்பிக்கு கறி விருந்துன்னு சொன்னேன். அப்பதான் நல்லா திருப்தியா சாப்பிட்டாரு உங்க அப்பா. அப்புறம் என்ன? சரி விடுமா. ஏன்? இல்லம்மா, உங்க அம்மா கறின்னு எடுப்பா வீட்டுல. 1 கிலோ 1/2 கிலோ தான் எடுக்க மாட்டா, 100 200 எடுப்பா. வாங்கிட்டு வருது நான் தான், ஆனா எனக்குன்னு எதுவுமே கிடைக்காதுமா. சரிப்பா விடு, மாப்பிள்ளைட்ட சொல்லி நான் எடுத்துட்டு வர சொல்றேன். நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. அப்ப எனக்கு காதல் உழுவாது. அம்மா இன்னொரு விஷயமா, இல்லங்கப்பா. வேற சரியா கேட்க மாட்டேங்குதுல, தாதி மிஸ் ஒண்ணு வாங்கி கொடுமா மாப்பிள்ளை சொல்லி. சரிப்பா, கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? இந்த மாப்பிள்ளையே வந்துட்டாரு. ஏங்க என்னடி? கறிக்கடையில போய் 1/2 கிலோ மட்டன் 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வரீங்களா? ஏன் யாருக்கு? பக்கத்து வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுக்கு நான் ஏண்டி வாங்கி தரணும்? யோ, இது நம்ம வீடு கேக்குறியா? உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, என்ன மறந்துட்டியா நீ? சரி, அதுக்கு என்னடி? யோ, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, கறி எடுத்துருவான்னு சொல்றேன். ஏன் முந்தானத்து தானே எடுத்து சாப்பிட்டோம். முந்தானேத்து எதுக்கு எடுத்தோம் தெரியுதா? அப்பி கல்யாணம் முடிஞ்சு வந்தா, அவளுக்காக கறி விருந்து வச்சோம். அவளுக்காக வச்சு முடிஞ்சிச்சுல, இப்ப எங்க அப்பாக்காக வைக்கணும். அப்பா அம்மா நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்ப அதுக்கு என்ன, வாங்கிட்டு வந்தோம் அவ்வளவுதானே. சரி. ஏங்க அப்படியே? ஏன் லூசு கேட்டவளே, உங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்கடி, பாத்துட்டே இருக்காங்க நம்மளதான். யோ என்ன, நான் வேற விஷயம் சொல்ல வந்தேன். அப்படியா? என்னன்னு சொல்லு. நான் ஏதோ வேற விஷயம் நினைச்சிட்டேன். உனக்கு தான் எப்பவுமே அதே நினைப்போடியே பியே. உங்க அப்பா அது கேட்காதுன்னு மெதுவா பேசுற, இல்ல சத்தமா சொல்ல வேண்டியதானே? யோ, எங்க அம்மா இருக்காங்கல்ல. சரி. எங்க அப்பாக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காது மிஷின் வாங்கினியா? அது அடுத்த செலவா எனக்கு? என்னையா செலவுங்கிற இதெல்லாம்? எங்க அப்பா அம்மாக்கு எதுவுமே செய்ய மாட்டியா? சொன்ன உடனே செலவுங்கிற? அப்பாக்கே வயசாயிடுச்சு, காது கேட்கலாம் இப்ப என்ன அவருக்கு? காது கேட்கலனா பரவாயில்லையா? போய் நீ கண்ணாடி போட்டிருக்க, கண்ணாடி கழட்டி வைக்க வேண்டியதானே. கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாது எனக்கு. கண்ணு தெரியாதுல, அதே மாதிரி நீ கண்ணாடி போட்டிருக்க. உங்க அப்பாக்கு காது கேட்கல, கிட்ட போய் பேசினா நல்லா கேட்கும் அவருக்கு. அதுக்காக தான் காது மிஷின் கேட்கறேன். மகன் ஒரு பாசத்தோட தானே உன்ட்ட கேட்கறாரு, அதுக்கு எப்படி பொல்லாப்பு பண்ற? அம்மாடி ஆத்தா, நான் எந்த புல்லாப்பும் பண்ணல. என்ன மட்டன் சிக்கன் எடுத்துட்டு வரணும், அப்பாக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காது மிஷின் போடணும், அவ்வளவுதானே. வேற எதுவும் கிடையாதுல. இப்போதைக்கு இதுதான். ஏய் முதல்ல நவுந்துலடி. ஏயா இது போதுமா? போதும் போதும். எப்பவுமே இந்த டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணிக்கோ. பாக்கலாயா? பாக்கலாம். சரி, நான் போய் கறி எடுத்துட்டு வரேன். ஏமா மாப்பிள்ள உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாரு? என்னம்மா நடந்துக்கிறாரு? நல்ல விதமா தான் நடந்துக்கிறாரு, நீ எதுவும் நினைக்காத. இல்லம்மா, சரியா பேச மாட்டேங்கிறாரு. நாங்க வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்காரு மாப்பிள்ள. ஏதோ நினைக்கிறான்னு நினைக்கிறேன் மனசுல. அம்மா, அவர்லாம் ஒண்ணும் நினைக்கல, பாட்டுக்கு மனசுல எசக்க பொசக்கா நினைச்சிட்டு இருக்காத. சரி சரி. நல்லா சிரிச்சுக்கிட்டே வாங்கத்த வாங்கம்மான்னு அப்படின்னு கூப்பிடுவாரு. இப்பெல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு. நாங்க வந்ததுல இருந்து சிரிப்பையே பார்க்க முடியலையே. என்னம்மா பேசுற? கிளங்குற, பேசலங்கிற, சரியா கவனிக்கலங்கிற, ஏன் அவரை பத்தி குறை சொல்லிட்டே இருக்க? நீ எதுவும் குறை சொல்லலாமா? சரி விடு. சிக்கன் வாங்கிட்டு வரேங்கிறாரு, நான் போய் இஞ்சி புடலாம் நறுக்கணும், போய் அந்த வேலையை பாக்குறேன். நானும் வரேன்டி. ஒண்ணும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், விடு. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிட்டு போற? ஏங்க சொல்லுங்க. என்னது சாப்பிட்டேன்னு சொல்றியா? இந்த மனுஷனுக்கு வேற காது கேட்காதா? பக்கத்துல போய் சொல்லணும். உங்க மவ ஏன் இப்படி கோச்சிட்டு போறான்னு கேட்டேன். அவன் எங்கடி கோச்சிட்டு போறா? நல்லாதான் போறா, அதாவது சொல்லிருப்பாவில. நான் என்னத்தையா சொன்னேன்? ஒன்னும் சொல்லல. ஒன்னும் சொல்லல. அப்ப மூடிட்டு போய் படுப்போ. உன்கிட்ட சொல்ல வந்தேன் பாத்தியா, என்னைய சொல்லணும். போயா, உன்ன மாதிரி தான் உன் பொண்ணு இருக்கு. என் பொண்ணு எனக்காக மட்டன் சிக்கன் செய்யறா, நான் அவளுக்காக தானே சப்போர்ட் பண்ணணும். உனக்கா சப்போர்ட் பண்ணுவேன்? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடணும். எத்தனை நாளா சரியா சாப்பிடாம இருந்திருப்ப, கஷ்டமா இருந்திருக்கும் உனக்கும். இன்னைக்கு நல்லா சாப்பிடு, என் பொண்ணு செய்யறா, சூப்பரா இருக்கும். சரியா? இன்னைக்கு இந்த தொப்பைக்கு நல்லா வலுவான சாப்பாடு தான் உள்ள போகுது. வெங்காயம் தக்காளி எல்லாம் அறியணும், சீக்கிரம் சாப்பாடு செய்யணும். அப்பாக்கு சீக்கிரம் பசி வந்துடணும். புஷ்பா, என்னம்மா? அம்மா மேல எது கோவமாடா? உன் மேல என்னம்மா கோவம் எனக்கு? இல்லடா, அங்க பேசிட்டு இருக்கும் போதே கோவமா எந்திரிச்சு வந்துட்டியே, அதுக்காக தான் கேக்குறேன். ஒன்னும் இல்லம்மா, விடுமா. சரி கொடு, அம்மா வெங்காயம் இஞ்சி பூடெல்லாம் உரிச்சு தரேன். ஆனா எல்லாத்தையும் உரிச்சுக்கிறேம்மா, நீ போய் மத்த வேலையை பாரு. மத்த வேலைனா என்னம்மா பாக்குறது? கறி வாங்கிட்டு வந்தானா கழுவி தருவேன், அது ஒன்னும் வரவே இல்லையே. நீ ஒன்னும் செய்ய வேணாம், போய் படுப்போ. இந்த அம்மா கிட்ட இப்படி பட்டும் படாம பேசுற, என்னாச்சு உனக்கு? நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேலம்மா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்ப உட்காந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காதாமா. எப்பவுமே அம்மா கிட்ட கலகலன்னு பேசிட்டு இருப்பியே, வீட்டுக்கு வந்தா கூட எப்பவுமே இப்படி மூஞ்சி சுளிக்க மாட்டேன். இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? தனியா நிம்மதியா இருக்க ஒரியா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டே இருக்க? நிம்மதியா இருக்கணுமா? சரி, நீ நிம்மதியா இரு, நானும் அப்பா வீட்டுக்கு போறோம். என்னம்மா சொல்ற? வீட்டுக்கு போறியா? அப்பா கேட்டாரு கறி எடுக்க போயிருக்காருல, இப்ப பாத்து வீட்டுக்கு போறேங்கிற. அப்புறம் என்கிட்ட நீ சரியாவே பேச மாட்டேங்கிறியே, கோவப்பட்டே இருக்கியே. நான் ஏன் கோவப்படுறேன்னா விஷயத்துக்கே வரேம்மா. நான் என்ன பண்ணேன் சொல்லு? வீட்டுக்கு எப்ப வந்தாலும் மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாரா, நல்லா நடந்துக்கிறாரா அப்படிலாம் சொல்றீல, அதனாலதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? நார்மலா பெத்தவங்க எல்லாம் கேட்கறதானே, நல்லா நடந்துக்கிறாரா, நல்லா பாசமா அவங்ககிட்ட பழகுறாரான்ட்டு. இந்த பழம் சொல்லிட்டே தானே இருக்கேன், நல்லாதான் பழகுறாரு, நல்லாதான் பேசுறாருன்ட்டு. வரப்பெல்லாம் அதே கேட்டுட்டு இருக்க, அப்ப எனக்கு டென்ஷன் ஆகாதா? அம்மாவோட விருப்பம். சில பேரு பொண்ணுகிட்ட கேட்பாங்க, இப்படி மாப்பிள்ள அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால நானே கேட்டேன். பிடிக்கலனா விட்டுரு, இது மாதிரி நான் கேட்கவே இல்லைமே. கேட்காத, இப்படி பட்டுன்னு சொல்லிட்டியே. சரிம்மா, கேட்காதம்மா. சரிம்மா. வேற எது விஷயம் இல்லையம்மா? வேற எந்த விஷயமும் இல்ல. பொண்ணு எப்பவுமே கோவமா பேசும், இல்ல கிண்டல் அடிச்சு பேசும். நீ நடந்துக்கவும் நான் பயந்துட்டேன். ஒரு பயமும் வேணாம். அந்த உடனே கேக்குறீல்ல, இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு பிடிக்கல, மாத்திக்கோ. சரிம்மா.
சரி நவரு, நான் இஞ்சி பூண்டுலாம் நறுக்கி தரேன். இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. உங்க அப்பா வேற பசிக்குதும் பாரு. எல்லாத்தையும் நான் அரைஞ்சு தரேம்மா. நான் அரைஞ்சிக்கிறேம்மா. சொன்னா கேட்க மாட்டியே. நவரு நான் அறினேன். கீழே உட்காந்து அறிய முடியுமா உன்னால? அம்மாவால என்ன முடியாது, எல்லாமே செய்வேன். நவரு நான் கீழே உட்காந்து அரைஞ்சு தரேன். சரிம்மா. புஷ்பா மாப்பிள்ள கறி கடைக்கு போயிட்டு வந்துட்டாருல இருக்கு. வாங்க கழுவி தரேன் அம்மா. இந்தா, நீ கேட்ட கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்க. அப்படியே முட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா காத்தைக்கு பொரிச்சு கொடுத்துரு. ஏங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மட்டன் சிக்கன் இருக்கே, அது பத்தாதா? உங்க அப்பா அம்மா எப்பயாவது ஒரு நாள் தான் வராங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டு போட்டும். சரிங்க, கொடுங்க. சரி போய் மத்தவங்களையும் நான் பாக்குறேன். சரிங்க. பாத்தியா, உன் மாப்பிள்ளைய உங்களுக்காக தான் எல்லாமே செய்யறாரு. நீ அவரையே குறை சொல்றியே, அதனால தான் வருத்தமா இருக்கு. சரிடா விடு, அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, கறியை கழுவி கொடு, நான் போய் மத்த வேலையெல்லாம் செய்யறேன். வெங்காய தக்காளி அரைஞ்சு கொடுத்துறேன் நானே. சரிம்மா. வாங்க மாப்பிள்ள, இப்படி வந்து உட்காருங்க வாங்க. பரவாயில்ல மாமா, கடைக்கு போகணும் நானு. அதான் காதல் கேட்காதே, பக்கத்துல போய் தானே பேசணும். கடைக்கு போகணும் மாமா. டேய் என்ன மாப்பிள்ள, காதுல வந்து இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு தான் காது கேட்காதே, அதுக்காக தான். இருந்தாலும் இப்படியா கத்துவீங்க? வாங்க மாப்பிள்ள உட்காருங்க, கடைக்கு அப்புறம் போய்க்கலாம். நிறைய வேலை இருக்கு மாமா. இந்த உட்காருங்க மாப்பிள்ள, செத்த பேசினா நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் வரேன். இப்ப என்ன கடைக்கு போறீங்கிறீங்க? சொல்லுங்க மாமா, என்ன பேசணும் என்கிட்ட? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, காது காது சரியா கேட்க மாட்டேங்குது, அதுக்குதான் மிஷின் வாங்கணும்னு இருக்கேன். சரி, அதான் காலைல புஷ்பா சொன்னாலே. காது மிஷின் எவ்வளவு வருதுன்னு விசாரிச்சு கேட்டு சொல்றீங்களா? அம்மா அதுக்கு முறைப்படி ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு தான் மிஷின் வாங்கணும். அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, காசு கூட ஆகும். கூட எல்லாம் ஆகாது மாமா, கரெக்டா தான் இருக்கும். நான் ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேற்கொண்டு காசு வந்தா நான் போட்டுக்கிறேன் மாமா. இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்ல சொல்லிட்டு இருந்தீங்க செலவு அதிகமா இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியலன்ட்டு. அதுக்காக தான் யோசிக்கிறேன் நானும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சரிங்களா? நம்ம நாளைக்கு டாக்டர் போயிட்டு செக் பண்ணிட்டு மிஷின் வாங்கி போடுவோம். சரி மாப்பிள்ள. இப்பதான் புஷ்பாட்ட மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். சரி மாப்பிள்ள. எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. சரி மாப்பிள்ள. 10 நாள் இருக்கீங்க, எது வேணாலும் கேளுங்க வாங்கி தரேன். எதுவும் வேண்டாம் எனக்கு. திருப்தியா சாப்பிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. உங்களை மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணும் எவ்வளவோ உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கா, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கா. அதை கூட நீங்க நினைக்காம நானும் என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாலும் நல்லா உபசரிக்கிறீங்களா, அதுவே எங்களுக்கு போதும். என்னங்க மாமா இப்படி நினைக்கிறீங்க? நீங்களும் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி தான். ஏன் அழுவுறீங்க இப்ப? என்ன இன்னொரு அப்பான்னு சொல்லவுமே எனக்கு கண்ணு தண்ணி வந்துருச்சு. என்ன மாமா கண்ணை தொடங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள. அப்பா என்னாச்சு, அழுவுறீங்க? யோ, நீ இது சொன்னியா எங்க அப்பாவை? நான் என்னடி சொன்னேன் உங்க அப்பாவை? அவர் பாட்டு கழுத்துட்டு இருக்காரு. நீ ஏதாவது சொல்லியிருப்ப. உங்க அப்பாட்ட நேரடியாவே கேளு நான் என்ன சொன்னேன்ட்டு. ஏன்பா, அவர் எதுவும் சொன்னாரா? அவர் என்னத்தமோ சொல்ல போறாரு, ஒன்னும் சொல்லல. அங்க மாப்பிள்ள அவரு. என்னப்பா சொல்றீங்க? அது டாக்டர் காமிக்கணும்னு சொன்னல, அதுவே அவரே செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொன்னாரா அவரு? என்ன இன்னொரு அப்பான்னு சொல்லிட்டாரா? அதான் எனக்கு கண்ணு தண்ணி வந்துச்சுமா. அட என்னப்பா இப்ப சொல்றீங்க? அப்பாட்டுக்கு அவர் எசக்கு பசக்கா பேசிட்டேனே. யோ சாரியா? ஓ சாரியும் வேணா பூரியும் வேணா போடி. மன்னிச்சிரியா? எங்க அப்பா திடீர்னு அழுவவும் ஏதோ திட்டிருப்பியே நினைச்சேன். அது கேட்காத மனுஷன் இப்ப எந்த என் உயிரை வாங்குறான்ட்டு சொல்லிருப்பியே நினைச்சேன், அதுக்காக தான். நான் உங்க அப்பாவை என்ன சொல்ல போறேன்? நான் ஒன்னும் சொல்லல அவரை. சரி அவரே சொல்லிட்டார்ல, விடு. கறி குழம்பு சிக்கன்லாம் ஆயிடுச்சுப்பா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுப்பா. அம்மா இஞ்சி பூண்டு வெங்காய தக்காளி அரைஞ்சு கொடுத்துருச்சு. குக்கர்ல விசில வச்சு இறக்கி தேங்காய் அரைச்சு ஊத்திட்டேன். வாசம் நல்லா கம இருக்குமா? அப்படியாப்பா, உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்ச எல்லாத்தையும். அங்க பாப்பே சாப்பிடுவோம். மாப்பிளை கூப்பிடுமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவர் இதை கடைக்கு போகணும் பாரு. சாப்பிட வரீங்களா இல்லையா? சாப்பிட ரெடி ஆயிடுச்சுன்னா போட்டு மாப்பிளைக்கும் அவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டே போறேன்டி. அப்புறம் என்ன, வாங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட வேண்டியதான். ஏண்டே புள்ளைய விட்டு எப்படி சாப்பிடுறது? எப்பவுமே புள்ள கூட தான் சாப்பிடுவியாக்கும். என்னமோ பையன் கூட சாப்பிடுங்கிற. வா, உங்க அப்பா கூட சேர்ந்து சாப்பிடு. நீ உங்க அப்பாவுக்கு சாப்பிட போடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ ஒழுங்கு மரியாதையே வரியா இல்லையா? மேடம் உத்தரவு போட்டாங்க, சரி வரேன். சரி வா வா. அப்பா உங்களுக்காக இலையெல்லாம் வாங்கியிருக்கு, இப்போ இலையில போட்டு வைக்கிறேன் வாங்க. சரிம்மா, இதான் உடனே வந்துடுறேன். அம்மா வாமா கொஞ்சம் வரேன்டி. நீ பாட்டுக்கு நல்லா இருந்து அள்ளி தின்றாத. மாப்பிளைக்கு வை, பேரனுக்கு வை, சரியா? என்னது, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். பரவாயில்ல விடுங்கத்த, அவரே எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டோம். அவருக்காக தானே வாங்கினது. கொஞ்சம் கூட கூறு இருக்கா இந்த மனுஷனுக்கு? வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாத்தையும் சாப்பிடுங்கிறாரு. மாப்பிள்ள என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. ஓடி இருந்த வரைக்கும் சாம்பாரா ஊத்திட்டு இருந்தேன். கறி குழம்பு பார்த்தும் ஆசை வந்துச்சு எனக்கு. கூட சாப்பிடாதங்கிறியே. சாப்பிடாதன்னு சொல்லல, நல்லா சாப்பிடு. கொஞ்சம் மிச்சம் வைன்னா சொல்றேன். சரி பார்க்கலாம். சரி வா, சாப்பாடு போடுறேன். வாங்க மாப்பிள்ள போவோம், ஒரு கட்டு கட்டிடுவோம். போலாம் மாமா, பேர வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது மாப்பிள்ள, நான் போய் சாப்பிடுறேன். நீ போய் சாப்பிடுங்க மாமா. அம்மா என்னது, என் பொண்ணு சுதா குரல் மாதிரியே இருக்கு. ஆமா சுதா, என்ன நல்லா இருக்கேம்மா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். பொண்ணு நினைச்சதான் எனக்கு அழகியா வருது. அண்ணா இப்படி பண்ணிருச்சேம்மா. உன் பேர்ல உள்ள வீடு வேணும் எழுதி கொடுமான்னு சொன்னா கூட எழுதி கொடுத்துருவீங்க. வீடு அதை பேர்ல எழுதி வாங்கி வீட்டோட துரத்தி விட்டுச்சேம்மா உன்னைய. இதுதான் கஷ்டமா இருக்கு. இதுக்காக ஏன் அழுதுட்டு இருக்க? எப்படிமா அதை சாதாரணமா விட முடியும்? நீ எழுதி கொடுத்ததான் தப்பா போச்சு. உங்க அண்ணன் வீடு எழுதி கொடுக்குற வரைக்கும் என் மேல அம்மா அம்மா நான் அவ்வளவு பாசமா விடுக்குனானே, நம்பி நானே எழுதி கொடுத்துட்டேன். மாச்சி ஏன்னா அவகிட்ட மட்டும் பேசிட்டு இருக்க, நல்லா கவனிக்கலையா நீ? வாடா பேத்தி. ஜோதி வாமா. என்ன நீ பேரை மாத்தலையா? ஜோதி ஜோதினே கூப்பிட்டு இருக்க.
அம்மாச்சி எவ்வளவு கவலையோட இருக்கு அதை விட்டுட்டு ஏன் வந்து அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கியே வந்து என்ன மச்சி ஏது மச்சின்னு கேட்டுட்டு ஆறுதலா 4 வார்த்தை பேசுவியா அது கூட ஏன்டி சண்டை போட்டுட்டு இருக்க அம்மா நான் ஏமா சண்டை போட போறேன் நீ அழுது புலம்புறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல அம்மாச்சி நீ ஒன்னும் கவலைப்படாத நானும் அம்மாவும் போய் மாமாடே போய் கேட்டு வரோம் ஏன் மாமா இப்படி பண்ணன்ட்டு ஐயோ அதெல்லாம் வேணாம்டா மாமங்காரன் சும்மா இருக்க மாட்டான் என்னைய வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னமே உங்களை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதெல்லாம் எதுவும் வேணாம் நீ எங்கேயும் போக வேணாம் சும்மா விடக்கூடாது மச்சே போய் கேட்டு வரணும் நீ சும்மானு கடடி அதெல்லாம் வேண்டாம் அப்பா அங்க இருந்து என்ன சொல்லி அனுப்பினார் உன்ட்ட ஜோதி ரொம்ப அருந்தவாளு அவன் மாமா வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டாலும் கேட்டுருவா விடாத சுதான்னு சொன்னாரா உங்க அப்பா அப்பா சொன்னாருதான் அதுக்காக பயந்துட்டு இருக்க முடியுமா பயந்துட்டு இருக்குன்னு சொல்ல எதுக்கு இந்த பிரச்சனை அதுக்கு தான் வேணாங்கிறது அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா உன் பொண்ணு நான் இருக்கேல ஆமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் உன் மாப்பிள்ள சொல்லிதான் அமிச்சாரு அம்மாவையும் வரப்போய் கூட்டிட்டு வாடின்ட்டு நான் எங்கடா அங்க வரப்போறேன் வேணாம் நான் இங்கே இருந்துக்கிறேன் வந்து என்னம்மா பண்ணுவ நான் கடையை எழுதி வாங்கிருச்சு வேலைக்கு போய் என்ன பண்ணுவ உனக்கு உடம்பு ஒத்துழைக்குமா பாத்துக்கலாம் விடுடா அம்மாச்சே பாத்துக்கலாம்லாம் சொல்லாத உடனே கிளம்பி வா போலாம் எங்கடா போலாம் இங்க மாமா வீட்டுக்கு தான் ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா